இவங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் உழவு பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம கஞ்சாவை பற்றி பேசணும், ஹீரோயின் போடுறத பற்றி சொல்லலை. இப்போ சொல்கிறேன். போட்டுக்கு சொந்தக்காரங்க, அந்த போட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தா வெளிநாட்டுக்காரங்க, அவங்களுக்கு இந்த சம்பந்தம் கிடையாது. ஆக அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த பொருளெல்லாம் சீஸ் பண்ணி அவங்க என்கொயரி பண்ணுறாங்க. இப்போ காசு இல்லைன்னா வந்துட்டு ஏதோ இந்த கம்மி விலையில 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் மாத்திரை வாங்கி போதைக்கு யூஸ் பண்றாங்க ஈஸ்டர்ஸ்ன்றாங்கல்ல சார், அது என்ன? அது எல்எஸ்டி மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்எஸ்டி மாத்திரை வந்து அது நம்ம இதில் கிடைக்கும், எங்கள் மெடிக்கல் ஷாப்பில். அந்த மாத்திரையை நீங்கள் இதே மாதிரி போட்டிங்கன்னா போதை வந்துடும். அது என்ன சார் மாத்திரை? அதான் எல்எஸ்டி, அந்த மாத்திரை பேர் எல்எஸ்டி. அதுக்கு இன்னொன்று லோக்கல் இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது வந்து என்னென்னா, இப்போ கையில் அடிபடுது, அதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஒரு தையல் போடணும் அப்படின்னா வலி இருக்கும். அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு பக்கத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது இன்ஜெக்ஷன் பேர் லோக்கல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா வலி தெரியாது. நீங்கள் தையல் போடுறதோ ஆப்ரேஷன் போடுறதோ எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு அது வலிக்காது. அந்த வலி தெரியாமல் இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து வாங்கி போடுறாங்க. போட்டாச்சுன்னா போதை. அப்படி அது என்னதான் சார் இருக்கும் அந்த போதையில்? அந்த போதையில் பழகிட்டாங்க. அப்புறம் ஒயிட்னர் இல்லை, ஒயிட்னருக்கு அழிக்கிறது. அந்த ஒயிட்னரை வந்து குடிச்சாங்கன்னா அதுலேயும் போதும். சிலர் பெட்ரோல் குடிச்சா போதுன்னு பெட்ரோல் குடிச்சு நிறைய பேர் இறந்து இருக்கு. இந்த கப் சிரப் கூட குடிச்சா ஒரு மாதிரி தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அதில் தூக்கம் இருந்துருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு செக் பண்ணணும். அங்கே வந்து கேமரா வச்சுருக்காங்க. இந்த கேமராவில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா அடிக்கடி அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் செக் பண்ணி அவங்க மேலே கேஸ் போடணும். அவங்க பதில் போலீஸ் பிடிச்சி கொடுக்கணும். இது மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சார் இப்போ கேஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சார், ஆனால் இப்போது நிறைய ஜெயிலே பார்த்தீங்கன்னா வந்து கைதிகளெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அப்போ அதுக்கு எதுவும் எந்த கார்டு எதுவும் கிடையாதா? இப்போ இந்த ட்ரக் அப்படிங்கிறது வந்து உள்ளே கடத்தப்படுது. ஜெயிலுக்கு எப்படி வருதுன்னா, ஒன்று இவங்க கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வராங்க, எஸ்கார்டில் வராங்க, போலீஸ் எஸ்கார்டில் வந்துட்டு திரும்பி போகிறாங்க. அந்த போகிற சமயத்தில் எதாவது எடுத்து கொண்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து செக் பண்ணுறாங்க அவங்க, அதையும் மீறி ஆலோசனை வாயில அதில் மாதிரி வச்சு கொண்டு போயிடுறாங்க. இது போக சில அந்த ஜெயிலில் வேலை செய்கிறவங்களே உடனடியாக வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி இந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்கம் வந்து ரீஹபிலிட்டேஷன் அதை பண்ணணும். அதுக்கு நிறைய வந்து அவங்களுக்கு அரசாங்கம் மூலமாக அதுக்கு நிறைய விடுதிகள்லாம் வச்சு, டாக்டர்ஸ்லாம் வச்சு, அது இளைஞர் நலத்துறை, காவல்துறை, அது மட்டும் இல்லை இந்த இவங்க இருக்காங்க இல்லையா மருத்துவத்துறை, அதில் இருந்து அந்த சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசி சரி பண்ணுறோம். இப்போ நம்ம கஞ்சாவை பற்றி பேசணும், ஹீரோயின் போடுறத பற்றி சொல்லலை. இப்போ சொல்கிறேன். அந்த ஹீரோயின் போடுறது வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் இருக்கிறதுலையும். அது 1 கிலோ வந்து 7 கோடி. அது உலக லெவலில் பெரிய ட்ரேடு. அந்த ட்ரேடு எங்கேருந்து நடக்குதுன்னா ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் தான் உலகத்துக்கு தேவையான ஹீரோயின் பவுடர்ஸை, போதைப் பொருளை 35% சப்ளை பண்ணுறாங்க. அங்கே அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு பாப்பி செடிகள்னு ஒரு செடிகளை உற்பத்தி பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. நம்ம நெல் பயிர் வளர்க்குற மாதிரி அவங்க பயிர் வளர்க்குறாங்க, பாப்பி செடிகள். அது வந்து கிட்டத்தட்ட 3 அடி உயரம் வளரும். அதில் வந்து அந்த பூ இருக்க, அது வந்து தாமரை பூ மாதிரி இருக்கும். அதை அறுவடை பண்ணி அங்கேருந்து ஃபேக்ட்ரி கொண்டு போய் அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அதை நல்லா அரைச்சி அது கூட சில கெமிக்கல்கள் சேர்ந்து அதை பவுடர் ஆக்குறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய முதல் தரம் தான் ஹீரோயின் பவுடர். அதுக்கு தவிர அதுலேயே ஏகப்பட்டது. இப்போ இந்த பெட்ரோல், டீசல் அப்படி வரிசையாக 12 வருது இல்லையா, அதை மாதிரி அதில் ஒரு 15-20 வகை இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப விலை கொண்டது தான் ஹீரோயின் பவுடர். இதை உலகத்துக்கு அதை சப்ளை பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் 1 இயருக்கு முன்னாடி அதானி துறைமுகம் குஜராத்தில் இருக்குது. அதில் ஒரு கண்டெய்னர், நிறைய கண்டெய்னர் வருது. அதில் ஒரு கண்டெய்னர் சந்தேகப்பட்டு அந்த தகவல் பேரில் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா 3000 கோடிக்கு ஹீரோயின் பவுடர். அந்த கன்சைன்மெண்ட்டு எங்கே போகுது அப்படின்னா, டெல்லி ஒரு அட்ரஸ் போகுது, டெல்லியில் உள்ள ஒரு அட்ரஸ் போகுதுன்னு போடுது. இந்த டெல்லியில் உள்ள அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அந்த கம்பெனியோட, அதுக்கு ஒரு கம்பெனிக்கு தான் வருது. எங்கேருந்து வருதுன்னா ஈரான் நாட்டிலேருந்து வருது. எப்படி வருது பாருங்க, ஆப்கானிஸ்தான் வந்து ஈரான் போய் ஈரான் வந்து டெல்லிக்கு வருது. டெல்லிக்கு வரக்கூடிய கம்பெனிக்கு எங்கே ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தா ஹைதராபாத். அந்த ஹைதராபாத்தில் போய் செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள டைரக்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எங்கே இருக்காங்கன்னா பள்ளிக்கரணை.
சென்னை பள்ளிக்கரணை அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்காங்க. எவ்வளவு இருக்கு. போதைப் பொருள் வந்து இந்த ஹெராயின் பவுடர் வந்து தமிழ்நாட்டிலையும் யூஸ் பண்றாங்க, இந்தியாவிலும் யூஸ் பண்றாங்க. இந்தியா வழியா பேங்காக், தாய்லாந்து, ஸ்லோன் இந்த மாதிரி நாடுகளுக்கும் இங்க இருந்து இறங்குது. அப்படி போகக்கூடிய ஒரு இதை இப்போ பிடிச்சாங்க சமீபத்தில். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போட்டு வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த பக்கம் இருந்து வருது. வரையில அந்த போட்டை எங்கே வழிமறிக்கிறாங்க அப்படின்னா திருவனந்தபுரம் பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் பிடிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் வாட்டர்னா தெரியுங்களா? அதாவது கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டுக்கு சொந்தம். அதை தாண்டி போயிடுச்சுன்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர். ஓ, இன்டர்நேஷ்னல் வாட்டர், அது அவங்களோட எல்லைன்ற. யாரும் மூலம் யாரும் கேட்க முடியாது. இது தாண்டி 6 அந்த நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோமீட்டர் கணக்கு வரும் நாட்டிக்கல் மைல்ங்கிறது. அதுக்குள்ளே வந்து அந்த நாட்டுக்கு சேர்ந்தது. அவங்க சேர்ந்து போய் அது அந்த மீன் பிடிக்கிறது மற்றதெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். இவங்களோட வாட்டர் அது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் வாட்டர். இன்டர்நேஷ்னல் வாட்டரில் அந்த போட் வருது, பெரிய போட்டு. போட்டுக்கும் கப்பலுக்கும் வித்தியாசம் தெரியுமா? என்ன சார்? போட்டு குட்டியா இருக்கும் சார், கப்பல் பெருசா இருக்கும் சார். பூனையும் புலியும் மாதிரி. அதாவது 50 அடி வரைக்கும் இருந்தா போட்டு நீளம், 50 அடிக்கு மேல இருந்தா கப்பல். போட்டுக்குன்னா வரமுறை கிடையாது. 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், 8 பேர் இருக்கலாம். கப்பல்னா அதுக்கு ஒரு கேப்டன் இருக்கணும், அதுக்கு குரூ இருக்கணும், அதுக்கு டியூட்டியில் எத்தனை பேர் இருக்கணும், இன்ஜினியர் இருக்கணும், மரைன் இன்ஜினியர் இருக்கணும். அந்த மாதிரி அதுக்கு வழிமுறை கிடையாது. அந்த மாதிரி இது ஒரு பெரிய 48 அடி அந்த மாதிரி உள்ள ஒரு போட்டு. அந்த போட்டை வந்து நம்ம கப்பற்படைக்கு மடக்குறாங்க. மடக்கி செக் பண்ணி பார்த்தா அதில் AK-47 துப்பாக்கி, AK-56 துப்பாக்கி, 2000 கிலோ கஞ்சா, ஹீராயின் பவுடர் எல்லாம் இருக்குது. அதில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா எல்லாம் ஸ்லோனிஸ்ட். அது எதுவும் செக்கெல்லாம் பண்ணலையா சார்? இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்லாம் வராங்க. அவங்க ஒரு தகவல் பேரில் போய் செக் பண்ணி அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த போட்டுக்கு சொந்தக்காரங்க, அந்த போட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தா வெளிநாட்டுக்காரங்க. அவங்களுக்கு இது சம்மந்தம் கிடையாது. ஆக அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த பொருளெல்லாம் சீஸ் பண்ணி அவங்கள என்கொயரி பண்ணுறாங்க. NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த கேஸ் எடுக்கிறாங்க. கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கையில் பார்த்தா இவங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் உதவி பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு அந்த சைட்லேருந்து சப்போர்ட். ஆமாம். அவர் வந்து யாருன்னா நடிகர் ஒருத்தரோட மகள் நடிகையாக இருக்காங்க. அவங்களுக்கு அவர் மேனேஜர் இருந்தார். அவரை கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் அவரை பிடிச்சி விசாரிச்சதுக்கப்புறம் பார்த்தா திருச்சியில் ஸ்லோனிஸ்ட் கேம்ப் இருக்கு. அந்த கேம்பில் தங்கியிருக்கிறவங்க ஸ்லோனிஸ்ட் தான். அவங்க வந்து ஸ்லோனுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஸ்லோனிஸ்ட். இங்கே சில வழக்குகளை சம்மந்தப்பட்டு அந்த வழக்குகள்லாம் முடிச்சுட்டாங்க. அங்கே இருக்கிறாங்க. அங்கே எப்போ சொல்கிறாங்க? ஆமாம். அவங்க தான் வந்து 14 பேர் இதில் இன்வால்வ். அந்த செட்டில் இருக்கிறாங்க. ஆமாம். அவங்க அங்கே இருந்துக்கிட்டு ஃபோனில் ஐஃபோன், லேப்டாப் இதை வச்சு இந்த மொத்த மூவ்மெண்ட்டையும் அவங்க தான் வாட்ச் பண்ணுறாங்க. இவங்க தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆக இந்த போதை, இந்த ட்ரேடு இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதுக்கு என்னதான் சார் ஒரு ஃபைனல் சொல்யூஷன்? இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து நம்மளோட ட்ரக் ஃப்ரீ இந்தியா ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கீங்க. அதாவது சிங்கப்பூரில் ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு தடவை தூக்கில் போட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து கஞ்சா போதைப் பொருள் வந்து அவர் கடத்தல, வேற யாரோ ஒருத்தர் கடத்துறது, இவர்கிட்ட அந்த பொருளை வச்சிருங்கன்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் கையில் இருக்கையில் அவரை பிடிச்சிட்டாங்க. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றாதீங்கன்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் கூட சொல்லி போடுறாங்க. அவன் கேட்கவே இல்லை, தூக்கில் போட்டாங்க. அந்த அநியாயம். இப்போ சொல்றீங்க அநியாயம் இல்லை, இதுதான் நியாயம். அவர் அப்பாவியா இல்லையாங்கிறது விசாரிக்க வேண்டியது கடமை. ஆனா பொருள் வச்சிருந்தா தூக்குதான். அப்போ வந்து குற்றம் குறையும். இங்க வந்து எவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் கட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை என்ன? அதான் இங்க சட்டங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. நிறைய ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நம்ம சட்டங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகல. ரெண்டாவது நம்ம நாடு வந்து ஜனநாயக நாடு. எதை செஞ்சாலும் ஏன் எதுக்கு 1000 கேள்வி. இப்போ நிர்பயா கேஸ், அந்த கேஸ் எப்போ நடந்தது? I think 2015 16 ஞாபகம் 11லயோ 10லயோ நடந்தது.
அவங்கள தூக்குல போடுறது இப்போதான். ஆமா இத்தனை வருஷமா அவங்க தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுல வேற ஒருத்தர் மேஜர் அது மைனர் அதான் சொன்னோம் இல்லையா, ஒரு ஜுனைல் எலிஜிபிலிட்டி ஆக்ட் பிரகாரம் மெயின் அக்யூஸ்ட் அவன் தான். ஆமா அந்த அவன் மைனர் வந்து பையன் அந்த ஜுனைல் கோர்ட்ல ஜுனைல் இதுல போய் ஹோம்ல இருந்து 18 வயசு எஸ்கேப் ஆயிட்டான். ஆக 5-6 பேர் இல்ல 5 பேர் தூக்குல போடாச்சு. ஒருத்தர் மெயினா தான் தப்பிச்சான். மெயினான அப்ப நம்ம சட்டம் தானே காரணம். ஜுனைல் எலிஜிபிலிட்டி ஆக்ட் தான் காரணம். கரெக்ட். ரெண்டாவது இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து தப்பிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. கோர்ட்ல தண்டனை கொடுத்து அப்பீல் பண்ணி போய் கடைசியில் தான் தூக்கில் போட்டாங்க. சட்டங்கள்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. அதுதான் ஜனநாயக நாட்டில் அது மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் களையப்படணும். இதெல்லாம் செக்ரிகேட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஓகே இல்லை சார். நல்லா இருக்கும். அதாவது நம்ம நாடு வந்து ஜனத்தொகையும் நல்லா இருக்குது, நிறைய இருக்குது, ஜனநாயக நாடு. மக்கள் அதாவது மக்கள் சக்தின்னு சொல்லுவாங்க, இளைஞர்கள் சக்தி 50% இருக்கு உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லை, நம்ம நாட்டு தான் இருக்கு. ஆனா அதுவும் இந்த போதையினால கெட்டு போயிட்டு இதெல்லாம் ஒடுக்கப்படணும், தடுக்கப்படணும். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். உங்களோட வேல்யூபிளான டைமை வந்து எங்களோட ஒயிட் ஹவுஸ் மீடியா நேயர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரக்ஸ் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.